வணக்கம் மக்களை, வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவில்ல தற்பொழுது சாமி தரிசனம் பாக்குறதுக்கு தரை வழியா போயிட்டு இருக்கோம். அதாவது 100 ரூபாய் டிக்கெட் ஃப்ரீ தரிசனம் அப்படின்னு சொல்லி கூடிய சீக்கிரம் வான்வழி வரிசையில நின்று சாமி தரிசனம் பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா? என்ன ப்ரோ என்ன சொல்றீங்க, ஒண்ணுமே புரியல அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆமாங்க, நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவில்ல இனியும் வரும் காலங்கள்ல இந்த மாதிரி பாலம் மூலமா போய் தான் தரிசனம் பார்க்க போறோம். திருச்செந்தூர் முருகன் கோவில்ல இந்த 300 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அதுல ஒண்ணுதான் இந்த பாலம் கட்டும் பணி. திருப்பதியில எப்படி நமக்கு தரிசனம் பாக்குறதுக்கு ஒவ்வொரு அறைகள்ல தங்கிட்டு ஒவ்வொரு அறையா ஓபன் பண்ணி விடுவாங்களோ, அதே மாதிரிதான் திருச்செந்தூர்லயும் இனிமே ஒவ்வொரு அறைகளா கட்டி ஒவ்வொரு அறைகளையும் ஸ்டே பண்ணி பாலம் வழியா தரிசனம் பாக்குறதுக்கு போகலாம். தற்பொழுது வடக்கு பகுதிகளில் இந்த பாலம் கட்டு பணி கிட்டத்தட்ட முடிஞ்சிட்டு, கிழக்கு கடற்கரை பகுதிகளில் அதுக்கு உண்டான பாலம் கட்டு பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் வடக்கு வாசல்ல இருந்து, அதாவது சாமி பார்த்துட்டு வெளியே வரும்போது கடற்கரைக்கு போகக்கூடிய வழியை தற்போது அடைச்சிட்டாங்க. நினைச்சு பாருங்க, தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே கடற்கரை ஒட்டி பாலம் அமைச்சு கோவிலுக்கு சாமி தரிசனம் பார்க்க போகக்கூடிய கட்டமைப்பு நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவில்ல தான் வரும். திருப்பதிக்கே டஃப் கொடுக்க போகும் திருச்செந்தூரின் பிரம்மாண்ட கட்டுமானம். முருகனை தரிசனம் பண்றதுக்கு இனிமே தரையில இல்லங்க, ஆகாசத்துல கடலோட அழக ரசிச்சுக்கிட்டே போகலாம். விறுவிறுப்பாக நடக்கும் கட்டுமான பணியின் வியக்க வைக்கும் காட்சிகள். ஆறுமுகனோட 6 படை வீடுகள்ல 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு உலகத்தோட மூலை முழுக்குகள்ல இருந்து கூட எக்கச்சக்கமான பக்தர்கள் வருகை தராங்க. அப்படி வர பக்தர்கள் சிரமம் இல்லாம அந்த ஆண்டவனை தரிசனம் பண்ணிட்டு போகணும், மனசுல உள்ள பாரத்தை இறக்கி வச்சுட்டு போகணும் அப்படின்றதுக்காக சுமார் 300 கோடி ரூபாய் செலவுல ரினோவேஷன் பணிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதுல பக்தர்களை சந்தோஷப்படுத்த போற பணிதான் இது. திருப்பதியில எப்படி ஏழுமலையான தரிசனம் பண்றதுக்கு காத்திருப்பு அறைகள் இருக்கோ, அதே மாதிரி திருச்செந்தூர்லயும் காத்திருப்பு அறைகள் கட்டப்பட்டு இருக்கு. பக்தர்கள் ஆண்டவனை பாக்குறதுக்கு நின்னுட்டு காத்துட்டு இல்லாம அடுத்தடுத்த அறைகளுக்கு போய் அப்படியே சிரமம் இல்லாம கடவுளை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். அதுவும் தரிசனத்துக்கு போற வழி தரை வழியா இல்லாம பாலத்துல கடலோட அழக ரசிச்சுக்கிட்டே போனா நினைச்சு பார்க்கவே நல்லா இருக்குல்ல. சோ இந்த பணிகள்லாம் எப்ப முடிய போகுது, எப்ப திருச்செந்தூரை அந்த புது பொலிவோட பார்க்க போறோம் அப்படின்றதுக்காக பக்தர்கள் எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க. சோ இதுக்கு நீங்க எவ்வளவு எக்ஸைட்டடா காத்துட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான பல இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு பிஹைண்ட் இட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க.